நீ பேசணும், நான் கேட்கிறப்ப பேசணும். நீ பாடணும், நான் சொல்றப்ப பாடணும். நீ தூங்கணும், நான் சொல்றப்ப தூங்கணும். ஒரே விஷயத்தை நீயாக செய்கிற போது அது தவறு, நானாக சொல்கிற போது சரி என்பது அதிகாரத்தின் குறியீடு. அது இந்த தலைமுறையிடம் செல்லாது. இதை நீங்க ஒத்துக்கலைன்னா இந்த பிள்ளைகளை நீங்க ஹேண்டிலே பண்ண முடியாது. இது அநியாயங்க, அக்கிரமங்க, இருந்துட்டு போட்டு. அநியாயம் தான், அக்கிரமம் தான். உங்களுக்கு வைத்தறிச்சா உங்க அப்பா கிட்ட ஒண்ணுமே உங்களால பண்ணவே முடியல. நம்ம அப்பாக்கள் எப்படி பேசிப்பாங்க தெரியுமா இல்லையா? அவருடைய மரியாதை என்பது என் பிள்ளை என் முன்னால் நிற்க மாட்டான் என்பதோடு தொடர்புடையதாக பல காலகட்டத்தில் இருந்தது. என்னுடைய நண்பர்களா சொல்லுவாங்க, உங்க அப்பா ரொம்ப ஃப்ரெண்ட்லிடா, அவ்வளவு நல்லா பேசுறாரு. நல்லா பேசினாலே அப்பா ஃப்ரெண்ட்லி அப்பெல்லாம். ரைட்டு தானே? ரெண்டு அப்பாக்களை ஒரு டீ கடை வாசல் நின்று பேசிட்டு இருப்பாங்க. என் பையன்லாம் என் முன்னால நின்று கூட பேச மாட்டாங்க, நடுங்குமா. இது ஒரு வீரம். உடனே அந்த அப்பா அடுத்த சொல்ல, நான்லாம் போனா என் பையன் அவன் அந்த ஏரியால இருக்க மாட்டான். ஏன் நீங்க இந்த கொலகேச வெளியில வந்தீங்களா என்ன? ரோட்ல போற பிச்சைக்காரன் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறான். பெத்த பிள்ளை நீ பேசக்கூடாதா? இது ஒரு பெருமிதம்.